ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே இருந்தால் இன்றைக்கி விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா மேகி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போனப்போ வந்து இந்த கொரியன் மேகி வந்துட்டு எடுத்திருந்தா. இதை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சீசனிங் ஆயில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மேகி எப்பயும் போல். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் இந்த வெஜ்ஜீஸ்லாம் வந்து போட்டுட்டு அதை நல்லா வந்து கொதித்ததும் நம்ம நூடுல்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் அவங்க கொடுத்துருக்க ஸ்பைசஸ் வந்துட்டு போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருந்தது. நான் அதில் கொஞ்சோண்டு தான் போட்டிருப்பேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா பாப்பா சாப்பிட்றா இல்லையா, காரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக போட்டேன். பட் அதுவே செம்ம காரமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்னு. கொஞ்சோண்டு தான் நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் மேகி பண்ணோன்னா அதில் ஆட் பண்ணிக்கலான்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு. மேலாப்பில் இந்த சீசனிங் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கொரியன் மேகி வந்து ரெடி ஆயிரும். பட் பார்த்திங்கன்னா இது வந்து செம்ம காரம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க, கிளம்பிடுங்க நம்ம வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து ட்ரெஸ் மட்டும் இத்தனை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் வந்துட்டு சொன்னாங்க. எங்கே போகிறீங்க? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறோம். சொல்லு. கோவிலுக்கு போகிறோம். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட வந்து ட்ராவல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு போகலை. சரி ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பணும். நம்மளுக்கு முருகன்னா வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட்டு. சரி அவர்கிட்ட போய் ஒரு சிறப்பான தரிசனத்தை போட்டு வந்துடலாமேன்றதுக்காக தான் ஃபேமிலியாக மட்டும் கிளம்பியிருந்தோம். நம்ம வந்து ராம்நாட்டிலேருந்தே வந்து கிளம்பிட்டோம். அதாவது அங்கேருந்து மதுரை ரீச் ஆகிட்டு மதுரையிலேருந்து திருச்செந்தூர் பஸ் இருந்துச்சு, அதில் தான் வந்துட்டு போனோம். தூத்துக்குடியை தாண்டி திருச்செந்தூருக்கு அதுக்கு அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸ்லீப்பர் கோச் தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே வந்தனால மார்னிங் வந்து ரூம் மட்டும் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் போனப்பவே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு அங்கே. எனக்கு எல்லாமே மறந்து போச்சு எப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு. ஏன்னா நிறைய வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க போல் எடுத்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்திருந்தேன். நிறைய கடைகள். கோயிலுக்கு போகிறனோ இல்லையோ மெயினாக வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்குறதுக்காண்டி தான் வந்து திருச்செந்தூர் விசிட் பண்ணுவேன். தம்பியை வந்து தனியாக ஃபஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா அப்பா அம்மா கூட வருவோம். அதாவது ஆளுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் தம்பியை. சரி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவலுக்கு வந்து தூக்கிட்டு போனேன், எப்படி செய்வேன், என்ன பண்ணுவானோ, எப்படி இருப்பானோன்னு பார்த்தேன். பட் வந்து சமத்தாக இருந்துச்சு குழந்த. என்ன கொடுத்தாலும் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு அந்த ஒன் டே வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணான். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தான் பாப்பாவுக்கு முடியல, ரொம்ப வந்து திணறிடுச்சு பாப்பா. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு கரெக்டாக 8 மணிக்கெலாம் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து பார்த்தா தெரியுது அவ்வளோ க்ரௌடு. எல்லாருமே சாமி பார்க்க ஒரு 5 ஹவர் ஆகும் 6 ஹவர் ஆகும்னு சொல்லி பயன்படுத்திட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கிட்டமாக வளாத்திட்டு இருந்தோம். அப்புறம் இந்த வேல் போடுறதுக்கு நெத்தியில் வந்து வந்திருந்தாங்க. அந்த பசங்கிட்ட வந்து விடவே இல்லை, வாங்கி போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டானுங்க. சரி சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கு வச்சோம். தம்பி வைக்கவே விடலை, கத்திட்டா என்னமோ பண்ணுறாங்களேடா அப்படின்ட்டுன்னு. பாப்பா மட்டும் வச்சா. பட் ஆனால் அழகாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். எல்லாருமே வந்துட்டு அங்கே போட்டிருந்தாங்க. இந்த பசங்க வந்து எல்லாத்துக்குமே வச்சு விட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நேராக கடலுக்கு போயிட்டோம். சரி கை காலெல்லாம் நனைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக. அப்பா அம்மா கூடலாம் வந்திருந்தோம்னா குளிச்சுட்டு இந்த 4 கிணறுலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி பார்க்க போவோம். இப்போ தனியாக வரனால குளிக்கலை, ரூம்லேயே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். கால் மட்டும் நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி வந்துட்டோம். கடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே நம்மளும் போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து காலை நினச்சிட்டு தரையில் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். அப்படியுமே ஒரு டவுட் இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு. சும்மா வெளியே நின்று ஒரு கும்பிட போட்டு வந்துருங்கம்மா, தம்பியை வச்சுக்கிட்டலாம் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டேமே முருகனை பார்க்காம எப்படி. சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போனாங்க. அந்த
கடலுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு உள்ளே போகிறப்பவே வந்துட்டு ஒரு கேட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து போலீஸ் எல்லாமே நின்றுருந்தாங்க. அவங்க வந்து கூப்பிட்டாங்க, எப்படி போகிறீங்க அப்படின்னு. க்யூவில் நின்று பார்க்கலான்னு தான் பார்க்குறோம். இல்லை, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தரிசனம் இருக்குது, நீங்கள் இப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குழந்தைங்க 1 வயசுக்குள்ளே இருந்து அப்புறம் பெரியவங்க வந்து 60 வயசுக்குள்ளே அப்படி போனீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ தரிசனம் பார்க்கலாம். ரியலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டு நாங்கள் முருகனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதோட என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோமே அப்படின்னு. உண்மையிலே எனக்கு எங்களுக்கு வந்துட்டு முருகன் கொடுத்த அருள் தான். டக்குன்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். தம்பியை வச்சுருந்தனால குயிக்காக பார்த்ததும் வந்ததும் பார்த்திங்கன்னா தம்பிக்கும் பாப்பாக்கும் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் இலை வந்து உள்ளே வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறையா ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு ஏதாச்சும் சரியில்லை அப்படின்னம்னா அதை வாங்கி சாப்பிட்டோம்னா குணமாயிரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். எல்லாருமே வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. நான் சன்னதி கிட்ட உள்ளுக்கு வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. 11 மணி வரைக்கும் தான் வந்துட்டு அது கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். 100 ருபீஸ் தான் அது வந்துட்டு. வாங்கி முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தோம். அந்த தெய்வானை யானையை பார்க்கலான்றதுக்காக பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஃபுல்லாக வந்து கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. யாரையும் வந்துட்டு அலோவ் பண்ணலை. பாவம் தனியாக தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸும் வாங்கிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஃபோட்டோ, இந்த குழந்தை முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சனால வந்துட்டு இது மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதோட வீட்டுக்கு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலே ஆஃப்டர்நூன் லஞ்சையும் முடிச்சுட்டு அகெயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எப்படி போச்சுன்னே தெரில. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா மைண்டும் மனசும் ரொம்ப வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த விளாக் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலுக்குள்ளே நியூவாக வந்திருக்கீங்க. புதுசாக வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. நிறைய விளாக்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையிலே வந்து இப்படி தான் போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.